சுகு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகன்யா கணேஷ். சுந்தரம் மற்றவர்களிடம் மீனாட்சியை அறிமுகப்படுத்த அவர்களும் மீனாட்சியிடம் நல்லபடியாக பேசி சிரித்தனர். இப்படி மீனாட்சி வீட்டை மறந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. அப்போது லதாவிடமிருந்து ஃபோன் வந்தது. முதல் முறை தனது கையில் இருக்கும் ஃபோன் இசைத்தபடி ஒலிக்க சற்று பதறி போனவள் ஃபோன் வந்தால் எப்படி எடுக்க வேண்டும் என்று லதா கூறியதை மறந்துவிட்டு தடுமாறி கொண்டிருந்தாள். அதை கவனித்த சுந்தரம் அவள் கையில் இருந்தபடியே ஒரு ஸ்வைப் செய்து இப்ப பேசுங்க என்றார். அவரை பார்த்த மீனாட்சி ஃபோனை காதில் வைத்து ஹலோ என்றாள். அத்தை, நான் லதா. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல என்றாள். எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, பார்க்கில் தான் இருக்கேன். இங்கே சுந்தரமும் இருக்காரு. எல்லார் கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்தா எப்படி எடுக்கணும்னு அவ்வளவு தூரம் நீ சொல்லி கொடுத்த. ஃபோன் வந்த பதட்டத்தில் அது எப்படின்னு மறந்துட்டேம்மா. அப்புறம் சுந்தரம் தான் எடுத்து கொடுத்தாரு என்ற மீனாட்சி கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்து கொண்டே பேசியது லதாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பிறகு சுந்தரத்திடம் பேசிய லதா, அத்தையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அங்கிள் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். என் மருமக என்ன சொன்னா என்று கேட்ட மீனாட்சியிடம், நீங்க சின்ன பிள்ளையா, உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்றா என்றவாறு கிண்டலாக கூற அனைவரும் சிரித்தனர். இதனால் வெட்கப்பட்ட மீனாட்சி கைகளால் முகத்தை மறைத்து மறைத்து சிரித்தாள். இப்படி மீனாட்சிக்கு திருமணத்திற்கு முன்பு இருந்த மகிழ்ச்சி மீண்டும் கிடைத்தது. தான் வீட்டிலேயே இருந்து எவ்வளவு மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தினமும் பார்க்கிற்கு வர ஆரம்பித்தவள் சுந்தரத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட அவருடன் கோவிலுக்கு செல்வது, கடை தெருவிற்கு செல்வது என்று தனது நாட்களை சந்தோஷமாக நகர்த்தினாள். வார விடுமுறையில் பேர குழந்தைகளுடன் பார்க்கில் விளையாடுவது என மீனாட்சியின் வாழ்க்கையில் புதுவித மகிழ்ச்சியை உணர்ந்தாள். பார்க்கில் இருந்த நேரங்களில் மீனாட்சி கிராமத்தை சேர்ந்தவள் என்பதால் இங்கு நடைமுறையில் இருக்கும் பல்வேறு விஷயங்களை அவளுக்கு புரியும்படி பொறுமையாகவும் அன்பாகவும் எடுத்து கூறினார் சுந்தரம். ஃபோனை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விளக்கமாக சுந்தரம் கூற அது மீனாட்சிக்கு தெளிவாக புரிந்தது. சுந்தரமுடன் பழக ஆரம்பித்ததிலிருந்து மீனாட்சி மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தாள். வீட்டில் எப்போதும் மாடியிலேயே இருக்கும் மீனாட்சி வீடெங்கும் வர ஆரம்பித்தாள். என்ன சமையல் நடக்கிறது, தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்கிறது, என்னென்ன பூக்கள் பூக்கிறது என்பன போன்றெல்லாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க ஆரம்பித்தாள். இது லதாவிற்கும் கேசவனுக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கவே மீனாட்சியை அவள் போக்கில் விட்டுவிட்டனர். அன்று வழக்கம் போல இல்லாமல் காலை நேரமாகவே எழுந்த மீனாட்சி புதுப்புடவை அணிந்து ரெடியாகி கீழே வந்தாள். என்னத்த, இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்க? புது புடவையெல்லாம் கட்டியிருக்கீங்க, எங்கேயாவது வெளியில போறீங்களா என்றாள். அவங்க உங்களுக்கு முன்னாடியே எழுந்து நேரமாவே கிச்சனுக்கு வந்து பூசணிக்காய் அல்வா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாடிக்கு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வராங்க என்று பரிமளம் கூற லதாவிற்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக இருந்தது. என்னத்த, உண்மையாவா? இன்னைக்கு என்ன விசேஷம்? பூசணிக்காய் அல்வாலாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் உங்க கையால பண்ணியிருக்கீங்க. வழக்கமா கேசவனோட பிறந்த நாள், பசங்களோட பிறந்த நாளைக்கு தான் நீங்க சமையல் கட்டுக்குள்ள வந்து சமைப்பீங்க. இன்னைக்கு என்னன்னா காலையில சீக்கிரமாவே வந்து பூசணிக்காய் அல்வாலாம் பண்ணியிருக்கீங்க. யாருக்கு அத்தை என்ற லதாவிடம், ஆமா, கேசவன் எங்கம்மா, எழுந்துட்டானா? இன்னும் இல்லை அத்தை, தூங்கிட்டு தான் இருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? நான் வேணும்னா எழுப்பவா என்ற லதாவிடம், ஆமா லதா, முக்கியமான விஷயந்தான். நேற்று நைட்டே உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டீங்க. நைட்டு ரொம்ப நேரம் உங்களுக்காக காத்திருந்தேன், நீங்கள் வரலை, அதான் தூங்க போயிட்டேன் என்றாள். என்ன விஷயம் அத்தை? ஒன்றும் இல்லை லதா, இன்னைக்கு சுந்தரத்துக்கு பிறந்த நாள்னு சொன்னார். வழக்கமாக அனாதாசிரமத்துக்கு போய் சாப்பாடு போடுவேன்னு சொன்னார். இந்த தடவை அங்கே என்னையும் கூப்பிட்டாரு. எனக்கும் போகலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தான் நேத்துல இருந்து உங்களுக்காக காத்திருக்கேன் என்ற மீனாட்சி தயக்கத்துடன் கூற, அத்தை, இதில் எங்ககிட்ட கேட்க என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்ற லதா கூற மீனாட்சியின் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது. அந்த மகிழ்ச்சியில் சமையலறைக்கு சென்றவள்
தான் செய்த பூசணிக்காய் அல்வாவை ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு, லதா, அவர் பிறந்த நாளைக்கு நானும் ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்ல, எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல. ஒரு முறை அவர்கிட்ட பேசும்போது பூசணிக்காய் அல்வானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அதையே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம்னு தோணுச்சு. அதான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து செஞ்சேன். உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் மறக்காமல் சாப்பிடுங்க. கேசவன் எழுந்திருச்சான்னா அவன்கிட்டையும் சொல்லிடுமா என்றவள் கூறிவிட்டு அவசர அவசரமாக சுந்தரத்தை பார்க்க சென்றாள். என்னவோ தெரியவில்லை, சில நாட்களாக மீனாட்சிக்கு சுந்தரம் என்றால் மிகவும் பிடித்துவிட்டது. இதை காதல் என்று அசிங்கப்படுத்த லதாவிற்கு மனமில்லை. இருவருக்கும் காதலையும் தாண்டிய உறவு இருக்கிறது. காதலையும் தாண்டிய உறவு என்றால் அது நட்புதான். அந்த நட்பின் நிலையில்தான் இருவரையும் வைத்து பார்க்கிறாள் லதா. பிறகு நேராக ஆசிரமம் சென்ற மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தாள். வா மீனாட்சி, எங்க நீ வராம போயிடுவியோன்னு பயந்துட்டேன் என்ற சுந்தரத்திடம், கேக்கெல்லாம் வெட்டிட்டீங்களா என்றாள். இல்லை மீனாட்சி, அது எப்படி வெட்டுவேன்? நீ எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக வெயிட் பண்ணேன். இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. போங்க சுந்தரம், போய் தானே சொல்றீங்க? இல்லை மீனாட்சி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, கேக் வெட்டலாம் என்ற சுந்தரம் மீனாட்சியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அங்கு எத்தனை குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் அனாதையாக இருக்கிறார்கள். அவர்களில் சில முதியவர்களும் மீனாட்சியின் கண்களுக்கு தென்பட்டனர். இவர்கள் வாழும் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நம் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமில்லை என்பது மீனாட்சிக்கு அப்போதுதான் புரிந்தது. அவர்கள் அனைவரையும் சோகமுடன் பார்த்தாள். பிறகு அனைவரின் முன்னிலையிலும் கேக் வெட்டிய சுந்தரம் முதலில் மீனாட்சிக்கு ஊட்டிவிட்டார். அன்போடு ஒருவர் கேக் ஊட்டுவது மீனாட்சிக்கு முதல் முறை என்பதால் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். அதை சுந்தரத்திற்கு தெரியாமல் துடைத்து கொண்டவள் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டாள். விழா நிறைவு பெற அங்கு இருக்கும் காந்தி சிலையின் அருகில் இருவரும் அமர்ந்தனர். இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஏன் அழுத என்ற சுந்தரத்திடம், ஒன்றும் இல்லை, என்னோட வாழ்க்கையில் மட்டும்தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தாதான் எனக்கும் மேலே நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை நினைக்கும் போது தான் அழுக வந்துடுச்சு. நீங்கள் எல்லா வருஷமும் இங்கே வந்து தான் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீங்களா என்ற மீனாட்சி கேட்டதற்கு சுந்தரம் கூறிய பதில் அதிர்ச்சியை கொடுத்தது. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லை, என் ஒய்ஃபோட பிறந்த நாள். அவள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து தான் கொண்டாடணும்னு ஆசைப்படுவா. நானும் கூட்டிக்கிட்டு வந்து கேக் வெட்டுவேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக இங்கேயே இவங்களில் ஒருத்தியாக இருப்பா. இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு தான் வீட்டுக்கு வருவா. அவள் போனதுக்கு அப்புறம் என்னால் அவள் பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்க முடியலை. அதான் அவள் போனதுக்கு அப்புறமும் அவன் ஞாபகமாக இங்கே வந்து நான் கேக் வெட்டி கொண்டாடுறேன். அதில் ஒரு திருப்தி எனக்கு. அதான் வருஷம் தவறாமல் பண்ணுறேன் என்ற சுந்தரம் கூற அதிர்ச்சியில் உறைந்தவள் சுந்தரத்தை பிரமிப்பாக பார்த்தாள். உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் நட்பு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இங்கே பல பேர் கட்டின பொண்டாட்டியை மதிக்காமல் வேற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. தாலி கட்டின பொண்டாட்டியை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனைவி மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்காகவே வாழ முடியும். உங்களை பார்க்கவே பொறாமையாக இருக்கு என்றாள் மீனாட்சி. ஏன் உன் ஹஸ்பண்ட் உன் மேலே அன்பு வைக்கலையா என்ற சுந்தரம் கேட்க என்ன கூறுவது என்று தெரியாத மீனாட்சி தயக்கத்துடன் தலை குனிந்தவாறு கண்ணீர் விட்டாள். அதை புரிந்து கொண்டவர், ஐயோ மீனாட்சி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா விடு, நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், அதுக்காக அழாத என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மீனாட்சி தன் வாழ்க்கையில் நடந்ததை ஒன்றுவிடாமல் கூறினாள். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் வாழ்க்கையில் நீ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கியா? நீ படிச்சிருந்தனா எப்போவோ நல்ல முடிவாக எடுத்திருப்ப. படிப்பறிவு இல்லாதது, பசங்க மேலே பாசம், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்கன்னு மற்றவங்களுக்காக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு வாழணும்னு முடிவு பண்ணி வாழ்ந்திருக்க. இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. உன் சூழ்நிலை உன்னை அப்படி இருக்க வச்சிடுச்சு. இப்பயாவது அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடச்சிதே, அதுவே போதும்னு இருக்கிற கொஞ்ச காலத்தையும் விட்டுடாம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க பாரு. உன் கடைசி காலம் வரைக்கும் உன் கூடவே உனக்கு உறுதுணையாக ஒரு நல்ல நண்பனாக நான் இருப்பேன், கவலைப்படாத
என்ற சுந்தரம் மீனாட்சியின் இரு கைகளையும் பிடித்து ஆறுதல் கூறினார். இதுநாள் வரை அவளுக்கு கிடைக்காத அந்த ஆறுதல் சுந்தரத்திடமிருந்து கிடைத்தது. அவளின் ஏக்கமும் முழுமை பெற்றது போல ஒரு திருப்தி அவளின் மனதில் ஏற்பட்டது. மீனாட்சி, ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துட்டியா என்றவர் கூற, அப்படின்னா என்ன என்ற மீனாட்சி கேட்க, படிப்பறிவு இல்லாத வெகுளி பெண்ணாக அவளின் முகம் தோன்றியது அவருக்கு. அப்படின்னா ரிலாக்ஸ் ஆயிட்டியா, இப்போ உன் மனசு சரியாயிடுச்சான்னு கேட்டேன் என்ற சுந்தரம் சிரித்து கொண்டே கூறினார். மீனாட்சி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் புது துணி வாங்கினேன், அதே மாதிரி உனக்கும் வாங்கணும்னு தோணுச்சு, அதான் இந்த புடவைய வாங்கினேன், இதை நீ வாங்கிப்பியா என்ற சுந்தரம் மீனாட்சியின் முன் நீட்ட, சிறிது நேரம் அவரை பார்த்தவள் பிறகு அன்போடு அந்த புடவையை பெற்றுக்கொண்டாள். சரி, எனக்காக நீ என்ன பரிசு கொண்டு வந்திருக்க என்று சுந்தரம் கேட்க, அவள் தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை அவர் முன் நீட்டினாள். அதை திறந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி. பூசணிக்காய் அல்வாவா என்றவர் கூறி அதை எடுத்து வாயில் வைத்தவருக்கு கண்கள் கலங்கின. என்னாச்சு சுந்தரம் என்றாள் மீனாட்சி. ஒன்றும் இல்லை மீனாட்சி, கடைசியா என் ஒய்ஃப் கையால் இந்த அல்வாவை சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். உனக்கு என் ஒய்ஃபோட அதே கைப்பக்குவம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி என்றவரை, என்ன சொல்லிட்டு இப்போ நீ கண் கலங்குற பாரு என்று சமாதானப்படுத்தினாள். பிறகு சிறிது நேரம் இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். சரி மீனாட்சி, இங்கேயே எவ்வளவு நேரம் இருக்கிறது, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாமா? உனக்கு பீச் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கு சொன்னல்ல என்றார். ஐயையோ, அவ்வளவு தூரமா? வீட்டில் என் மகனும் மருமகளும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என்ற மீனாட்சி பதட்டமடைய, இரு இப்போ ஏன் பதறி போற, லதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம், அவள் ஒத்துக்கிட்டா நாம் போவோம், இல்லைன்னா நீ வீட்டுக்கு கிளம்பிடு என்றார். இங்கு அலுவலகம் செல்வதற்கு நேரமாகவே ரெடியான கேசவன் சாப்பிட வந்தான். அப்போது மலரும் ராமுவும், அம்மா அல்வா சூப்பராக இருக்கு, பாக்ஸில் கொஞ்சம் வச்சு கொடுங்கம்மா, ஸ்கூலில் எல்லாருக்கும் கொடுக்கணும் என்று கூறிக்கொண்டிருந்தனர். என்னது அல்வானெல்லாம் பேச்சு அடிபடுது என்ற கேசவன் கூறிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தான். கேசவா, அத்தை பூசணிக்காய் அல்வா பண்ணியிருக்காங்க. என்னது பூசணிக்காய் அல்வாவா? அம்மா சமையலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? வழக்கமாக என் பிறந்த நாளுக்கு சமைப்பாங்க, இன்னைக்கு யாரோட பிறந்த நாளும் இல்லையே. சரி, எங்க கொடு என்றவன் அல்வாவை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் வைத்தான். ஐயோ, சூப்பராக இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா செஞ்சது, அதுக்கப்புறம் இப்போதான் செஞ்சிருக்காங்க. ஆமாம், எங்க அம்மா என்றான் கேசவன். லதா மீனாட்சி கூறிய அனைத்தையும் விவரமாக கூற ஏனோ தெரியவில்லை. அது கேசவனுக்கு ஒரு நெருடலை கொடுத்தது. அவன் முகத்தில் வாட்டம் தென்பட்டது. அதை கவனித்த லதா, என்னாச்சு கேசவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவன் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் லதாவிற்கு சுந்தரத்திடமிருந்து ஃபோன் வந்தது. சொல்லுங்க அங்கிள், அத்தை பத்திரமா கிளம்பிட்டாங்களா என்றாள். இல்லைம்மா, 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாம்னு நினைக்கிறோம். மீனாட்சி தான் உங்ககிட்ட கேட்காம வரமாட்டேன்னு சொன்னா, அதான் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன், உனக்கு ஓகேவா லதா என்று சுந்தரம் கேட்க, சிறிது நேரம் அமைதியாக கேசவனை பார்த்தவள், சரிங்க அங்கிள், கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அதே மாதிரி பத்திரமா வீட்டில் வந்து விட்டுடுங்க என்றவள் கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். என்ன பண்ணுற லதா, நீ யோசிச்சு தான் இந்த மாதிரி பேசுறியா என்றவன் குரலில் துளி கோபம் இருப்பதை உணர்ந்தவள், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பசங்கெல்லாம் இருக்காங்க, எதா இருந்தாலும் ஆஃபீஸ் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு பேசிக்கலாம், இப்போ சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க என்றாள். அரைகுறையாக சாப்பிட்ட கேசவனும் மனதில் இனம் புரியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு அலுவலகம் சென்றான். கேசவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட லதாவும் இரவு கேசவனிடம் பேச வேண்டும், அவனுக்கு தெளிவாக எடுத்து புரிய வைக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டாள். இங்கு லதா ஒப்புக்கொண்டதை சுந்தரம் கூற மீனாட்சி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று தான் கூற வேண்டும். சரி மீனாட்சி, 2 கார் எதுக்கு, டிரைவரை அனுப்பிடு, நீ என் காரில் வா, நாம் சேர்ந்து போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நானே உன்னை வீட்டில் விட்டுறேன் என்று சுந்தரம் கூற சரி என்ற மீனாட்சியும் டிரைவரை வீட்டிற்கு அனுப்பினாள். மீனாட்சி, உனக்கு ஓகேனா நான் கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேன்
உன்னால இப்போ முடியுமா என்ற சுந்தரம் கேட்க மறுப்பு சொல்லாத மீனாட்சி ஆசிரமத்தில் இருக்கும் ஒரு அறைக்கு சென்று புடவையை மாற்றிக்கொண்டாள். அப்பா, பார்க்கறதுக்கு அம்மன் சிலை போலவே இருக்க என்ற சுந்தரம் கூற, எப்படி, வயசான அம்மன் சிலையா என்று மீனாட்சியை பார்த்த சுந்தரத்திற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. பிறகு சுந்தரம் அவரின் காரை திறக்க மீனாட்சியை முன்னிருக்கையில் அமர வைத்தார். சுந்தரம் காரை இயக்க FM ரேடியோவில் பாடல் ஒலித்தது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு வெண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கு எல்லை உண்டு நட்புக்கில்லையே என்ற பாடல் வரிகள் அவர்களுக்கு ஏற்றாற் போல இசையோடு ஒலிக்க இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். முதலில் கோவிலுக்கு சென்ற இருவரும் உள்ளே சென்று தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியில் வரும்போது அங்கு வெளியில் அமர்ந்து கையேந்தி காத்திருப்பவர்களுக்கு தன் கையில் இருந்த பணத்தை மீனாட்சியிடம் கொடுத்து அவர்களிடம் கொடுக்கும்படி செய்தார். இது மீனாட்சிக்கு புது அனுபவமாக இருக்க ஒவ்வொரு நொடி பொழுதையும் சுந்தரத்துடன் இனிமையாக அனுபவித்தாள். ஆங்காங்கே டீ கடையில் டீ குடிப்பது, இளநீர் சாப்பிடுவது என மீனாட்சி பல இடங்களில் குழந்தை போல நடந்து கொண்டதை சுந்தரமும் ரசித்து கொண்டுதான் இருந்தார். பிறகு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று இருவரும் பிடித்ததை ஆர்டர் செய்து சாப்பிட்டு நேராக மீனாட்சிக்கு பிடித்த பீச்சுக்கு சென்றனர். அந்த மாலை பொழுதில் கடலோரத்தில் அலைகள் உரச இருவரும் காலார நடக்க அலைகள் அவர்களின் காலை தொட்டு தொட்டு விளையாடி செல்வது போல மீனாட்சிக்கு தோன்றியது. சிறிது நேரம் நடந்த இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து கடலின் அழகை ரசிக்கத் தொடங்கினர். நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசிக்கொண்டனர். லேட் ஆயிடுச்சு மீனாட்சி, கிளம்பலாமா என்ற சுந்தரம் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு போலாமே என்று மீனாட்சி கூறுவதிலிருந்து அவளுக்கு இந்த கடல் எவ்வளவு பிடித்திருக்கிறது என்பதை சுந்தரம் புரிந்து கொண்டார். சரி, உனக்கா எப்ப போகணும்னு தோணுதோ அது வரைக்கும் இங்கேயே இருப்போம் என்று மீனாட்சியுடன் சேர்ந்து அவரும் கடலின் அழகை ரசிக்க ஆரம்பித்தார். மாலை கதிரவன் மறைந்து சந்திரனும் எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டான். அப்போது மனதில் துளி பயம் வரவே, ஐயோ இருட்டிடுச்சு, வா சுந்தரம் வீட்டுக்கு போலாம், என் பையனும் வீட்டுக்கு வந்திருப்பான் என்று பதற்றம் அடைந்தவள் தன் நடையில் வேகத்தை அதிகரித்தாள். இரு மீனாட்சி, பொறுமையா போ, விழுந்துட போற என்றவர் கூறிக்கொண்டு மீனாட்சியை தொடர அவசர அவசரமாக காரில் ஏறினாள் மீனாட்சி. நீ எவ்வளவு வேகமா வந்தாலும் நான் தான் காரை ஓட்டணும் என்ற சுந்தரம் கிண்டல் அடிக்க, சீக்கிரம் காரை எடு சுந்தரம், வீட்டுக்கு போகணும், நேரமாகுது பாரு. இப்பதான் உனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதா? சரி இரு இரு, காரை எடுக்கிறேன் என்று கூறிய சுந்தரம் காரை இயக்கினார். மீனாட்சி, நைட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாமா? ஐயோ, இப்போவே நேரம் ஆயிடுச்சு, அது போக மதியானம் சாப்பிட்டதே இன்னும் செரிக்காம வயிற்றுல இருக்கு. இதில் பீச்சில் சுண்டல் ஐஸ்கிரீம்னு நிறைய சாப்பிட்டாச்சு, இனிமே சாப்பிட என் வயிற்றுலையும் இடம் இல்லை என்ற மீனாட்சி கூற சரி என்ற சுந்தரமும் நேராக மீனாட்சி வீட்டிற்கு சென்றார். காரின் சத்தம் கேட்டு வெளியில் வந்த கேசவன் அம்மாவை பார்த்தான். அம்மா லதா, உங்க அத்தைய பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன் என்ற சுந்தரத்திடம், சரிங்க அங்கிள், ஏன் கார்லயே இருக்கீங்க, இறங்கி வீட்டுக்குள்ள வாங்க, சாப்பிட்டு போலாம் என்றாள் லதா. வேணாம்மா, வயிறு ஃபுல்லா இருக்கு, இன்னொரு நாள் வரேன் என்ற சுந்தரம், மீனாட்சி போய் நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம், பாய் என்று கூறிவிட்டு காரை இயக்கி அவரின் வீட்டிற்கு புறப்பட்டார். இங்கு நடப்பதை கைகள் கட்டியவாறு பார்த்து கொண்டிருந்த கேசவனிடம் மீனாட்சி, கேசவா சாப்பிட்டியாப்பா என்று பேச அருகில் வர, அத்தை அவர் இப்பதான் சாப்பிட்டாரு, தலை வலிக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில பேசிக்கலாம் என்ற லதா கேசவன் மீனாட்சியிடம் ஏதேனும் கேட்டுவிட்டால் அதனால் அவர் மனம் வருத்தப்படும் என்பதால் அவசர அவசரமாக மீனாட்சியை அனுப்ப முயற்சித்தாள் லதா. அம்மா நில்லுங்க என்றான் கேசவன். கேசவனின் வார்த்தைக்கு எப்போதும் மறுப்பு சொல்லாத மீனாட்சி அப்படியே நின்றாள். எங்க போயிட்டு வரீங்க என்றான். ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் அத்தை கிட்ட கேட்குறீங்க? அவங்களே டயர்டா வந்திருக்காங்க, அவங்கள நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ற லதா எவ்வளவோ கூற, லதா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அம்மா உங்ககிட்ட தான் கேட்குறேன், எங்கே போயிட்டு வரீங்க என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க கேசவன் ஏனோ தன் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மீனாட்சி,
என்னை மன்னிச்சிரு கேசவா. நேரா உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். தப்பு என் மேலே தான். உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் கண்ணிலேயே படலை. காலையில் கூட உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினச்சேன். ஆனால் நீ தூங்கிட்டு இருந்த. அதான் லதா கிட்ட சொல்லிட்டு கிளம்பினேன் என்ற மீனாட்சி தயக்கத்துடன் கூற, அம்மா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். இன்னும் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை என்ற கேசவன் சற்று குரலை உயர்த்த, சென்ற இடங்களை ஒன்றுவிடாமல் கூறினாள் மீனாட்சி. இப்படி தெரியாதவர் கூட போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்கிறது? அவர் உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? எனக்கே அவரை 2 வருஷமாக தான் தெரியும். நீங்கள் ஒரு 3 மாதம் அவர் கூட பேசியிருப்பீங்களா? எந்த நம்பிக்கையில் அவர் கூட போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவருக்காக நீங்கள் பூசணிக்காய் அல்வாலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? என்ன கேசவா சொல்கிற? நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னு தான் நான் கவலைப்படுறேன். அதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன் என்ற மீனாட்சி கேசவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது கூட தெரியாமல் பேசினாள். என்னங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க. அத்தை, அவருக்கு தலைவலின்னு சொன்னல்ல, அது போக நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தீங்களா, அதான் உங்களை காணும்னு பதறிட்டாரு. நீங்கள் வாங்க, நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்ற லதா மீனாட்சியை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தாள். அத்தை, சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரவா? இல்லைம்மா, எதுவும் வேண்டாம். சரி, ஒரு கிளாஸ் பாலாவது எடுத்துகிட்டு வரவா? இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். கேசவன் இது நாள் வரைக்கும் இப்படி என்கிட்ட கோவப்பட்டதே இல்லை. ஏன் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறான்? அவனுக்கு என்ன ஆச்சு? உன்கிட்ட கேட்டுதானம்மா நான் போனேன். அத்தை, நான் தான் சொன்னேன்ல, அவர் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு போன இடத்துல ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் பயப்படுறாரு. அவ்வளவுதான். நான் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க என்ற லதா கூறிவிட்டு மீனாட்சியை உறங்க வைத்துவிட்டு கீழே இறங்கி வந்தாள். வந்தவள் கேசவனிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் நேராக அறைக்கு சென்றாள். பின்பு அதே கோபத்துடன் அறைக்கு சென்ற கேசவன், என்ன லதா, இங்கே என்ன நடக்குது? உன் மனசுல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அம்மா பண்ணுறது சரின்னு சொல்றியா என்றான். வாயை மூடு கேசவா. நீ இப்படி நடந்துப்பன்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் எதுவும் பேசாதுன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. அப்புறமும் ஏன் அத்தையை நிற்க வச்சு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற? நல்ல வேலை, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அதனால் நீ எந்த அர்த்தத்தில் இப்படி கேட்குறன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நீ நடந்துக்கிறது தான் இப்போ சரியில்லை லதா. இதோ பாரு கேசவா, இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் நீ இல்லை. எதுவும் பேசாமல் படு, நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை லதா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அம்மா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றான் கேசவன். எனக்கு புரியலை கேசவா. அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்கிற. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற. ஆமாம் லதா, அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த மாதிரியா என்றவன் வார்த்தையை நிறுத்தினான். ஏன் அமைதியாயிட்ட கேசவா? பேசு, எந்த மாதிரின்னு சொல்லு. நீ சொல்ல வர்றது அவங்களுக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே புரியுது. அந்த விஷயத்த பேசவே உனக்கு அருவருப்பாக இருக்கே. இந்த பழியை அவங்க மேலே நீ போடுறது தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. வேணாம் கேசவா, தயவு செஞ்சு உன் மனசில் இருக்கிற கேவலமான எண்ணத்தை தூக்கி போடு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நட்பாக பழகுனாலே அதை காதல்னு இந்த உலகம் சொல்லும். அதுக்காக அவங்க நட்பு இல்லைன்னு ஆயிடாது. அது மாதிரி தான் அத்தை சுந்தரம் அன்களோட நட்பும். நான் அவங்கள நம்புகிறேன். எனக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை பெத்த புள்ள உனக்கு இல்லையே. அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது கேசவா. ஏன்னா என்கிட்ட அத்தை எதையும் மறைச்சதில்லை. சுந்தர அன்களோட பேசின முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தினமும் என்ன நடக்குதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு கூட பல நேரம் உங்களை மாதிரி தோணி இருக்கு. ஆனால் அவங்க எப்போ அன்களை பற்றி பேசினாலும் அவரை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க. அது அவங்களுக்கு நிகரான வயசு இருக்கிற அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த அன்பை நட்போடு ஏற்றுக்கிறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்குதுன்னு, அது இதுதான். உங்களாலையும் என்னாலையும் கொடுக்க முடியாத அந்த அன்பை அவர் கொடுக்குறாரு. அவங்க வயசில் உள்ளவங்களால தான் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும். சரி, நீ சொல்கிற மாதிரியே 2 பேரும் இருக்காங்கன்னு வச்சுப்போம்.
அதில் என்ன தப்பு இருக்கு? காதல் இளம் வயசுல தான் வரணுமா? ஏன் வயசான காலத்தில் வரக்கூடாதா? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை காதல்னு இருக்கும். அத்தைக்கு அவங்க ஆசைப்பட்ட காதல் அவங்க கணவர்கிட்ட இருந்து கிடைக்கல. அதனால மாமா மேலே எந்த காதலும் அத்தைக்கு இல்லாம தான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினாங்க. ஏன்னா அவங்க அன்புக்கு சரியானவர் மாமா இல்லைன்னு அவங்க காதலை புதைச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான அவங்க எதிர்பார்த்த காதல் வந்தா என்ன தப்பு? ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அத்தை சுந்தரத்தை ஒரு நல்ல நண்பனாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா காதலிக்கிற வயசு அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபோக இப்போ அவங்க எதிர்பார்க்கறது காதல் இல்லை, அன்பும் அக்கறையும் பழகுறதுக்கு நல்ல துணையும் தான். அதை அசிங்கப்படுத்தாத. அதுபோக அங்கிளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரும் ரொம்ப நல்லவர். இப்போ வரைக்கும் இறந்து போன தன் மனைவியை மனசில் சுமந்துக்கிட்டு அவங்க நினைப்பிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அவங்க ஒய்ஃபு மேலே வச்சிருக்கிற உண்மையான காதலையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசாத. கடைசியாக சொல்கிறேன், அத்தை சந்தோஷமாக இருக்கணும்னு உண்மையாகவே ஆசைப்பட்டனா அவங்க போக்கில் அவங்கள விட்டுடு. அவங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துக்கிறதுன்னு. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், விடு கேசவா என்ற லதா மனதில் உள்ளதை தெளிவாக கேசவனிடம் கூறிவிட்டு படுத்து கொண்டாள். லதா இவ்வாறு பேசிவிட்டு படுக்க கேசவனுக்கு தூக்கம் வரவில்லை. நாம் தான் அம்மாவை தவறாக நினைத்து விட்டோமோ? லதாவிற்கு அம்மாவை பற்றி இருக்கும் அந்த புரிதல் ஏன் எனக்கு இல்லாமல் போனது என்றவாறு யோசித்து கொண்டே படுத்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை எழுந்த லதா வழக்கம் போல தன் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். அறையை விட்டு வெளியே வந்த கேசவனை கவனித்தாள். அவன் குளித்துவிட்டு அலுவலகம் செல்வதற்கான உடையில் வந்தான். அவனிடம் எதுவும் பேச விரும்பாதவள், காஃபி போட்டு கொடுக்கவா, இல்லை நேராக டிஃபன் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு ரெடியாக இருக்கு என்றாள். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கலை, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்றவன் கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் போகும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் லதா. கேசவனின் மனதில் இன்னும் தெளிவு வரவில்லை என்பதை புரிந்து கொண்டவள் தன் வேலையை தொடர சிறிது நேரத்தில் மீனாட்சியும் கீழே இறங்கி வந்தாள். அத்தை, ஏன் அத்தை நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க? ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. பரிமளத்துக்கிட்ட சொன்னால் அவள் எடுத்துகிட்டு வரப்போறா, நீங்கள் ஏன் அலையிறீங்க? ஏன் லதா, நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? என்னை நோயாளி மாதிரி பார்க்குறத தயவு செஞ்சு விடுங்க, அதுவே என்னை சீக்கிரம் கொன்னுடும் போல என்றாள் மீனாட்சி. ஐயோ, நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுபோக நேற்று நீங்கள் நிறைய நேரம் அலைஞ்சிட்டு வந்தீங்க, உடம்பு வலி இருக்கும்னு தான் சொன்னேன். சரி வாங்க, டிஃபன் ரெடியாக இருக்குது, சேர்ந்து சாப்பிடுவோம் என்ற லதாவிடம், கேசவன் எங்கம்மா, வேலைக்கு கிளம்பிட்டானா? ஆமாம் அத்தை, அவர் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு, சாப்பிடக்கூட இல்லை என்ற லதா கூற மீனாட்சியின் முகத்தில் வாட்டம். அதை கவனித்த லதா, அத்தை நேத்திலிருந்து வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு டென்ஷனாக இருந்தார், அதான் அந்த நினைப்பிலேயே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாரு, என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசலை என்றாள் லதா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தினமும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையாவது கேட்பான். ஆனால் நேற்று நான் சுந்தரம் கூட வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து என் மேலே கோபமாக தான் இருக்கான். தப்பு என் மேலே தான், நான் போயிருக்கக்கூடாது என்ற மீனாட்சி கூற, அப்போது மீனாட்சி கவனிக்காதவாறு கேசவனுக்கு ஃபோன் செய்தாள் லதா. அங்கு ஃபோனை எடுத்த கேசவனின் காதில் விழும்படி ஃபோனை டேபிளில் மீனாட்சியின் முன் வைத்து பேசத் தொடங்கினாள். அத்தை, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு தானே அங்கிள் கூட போனீங்க, சொல்லப்போனா நான் தான் போக சொன்னேன், அப்புறம் ஏன் இப்படி வருத்தப்பட்டு பேசுகிறீங்க? இல்லைம்மா, அவன்கிட்ட கேட்டுட்டு நான் போயிருக்கணும், எல்லா தப்பும் என் மேலே தான். அவன் இது வரைக்கும் என் மேலே கோவப்பட்டதே இல்லை. நேற்று முதல் தடவை அப்படி கேட்டது ஒரு நிமிஷம் அவங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயந்துட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் என் மேலே இருக்கிற அந்த கோவத்தில் தான் அவன் காலையில் சாப்பிடாம போயிருப்பான் என்றாள் மீனாட்சி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அத்தை. சரி, இட்லி ஆறுது பாருங்க, சாப்பிடுங்க. இல்லைம்மா, எனக்கு பசிக்கலை. அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டு உங்ககிட்ட அன்பாக பேசுனா சாப்பிடுவீங்க, ஆனால் மருமக சொன்னால் சாப்பிட மாட்டீங்க, அப்படித்தானே என்றாள் லதா. அப்படியெல்லாம் இல்லை லதா, உண்மையாகவே எனக்கு பசிக்கலை என்று இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை அந்த பக்கம் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த கேசவன் காதில் ப்ளூடூத் ஹெட்செட் அணிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான். ஆமாம், நேற்று எங்கெல்லாம் போனீங்க என்ற லதா கேட்க அவ்வளவு நேரம் வாட்டமுடன் இருந்த மீனாட்சியின் முகத்தில் உற்சாகம் பொங்க, தான் சென்ற இடங்கள், அனுபவித்த மகிழ்ச்சிகள்,
சுந்தரம் தன்னை எவ்வளவு அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டார் என்ற அனைத்தையும் மிகுந்த உற்சாகமுடன் கூறினாள். அதை கேட்ட லதாவிற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அங்கு மீனாட்சி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கேசவன் கண்களிலும் கண்ணீர் துளிகள். வேலை செய்யும் பரிமளமும் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு மீனாட்சி கூறுவதையே மும்பரமாக கேட்டு பிரமித்தாள். பிறகு கடைசியாக மீனாட்சி தன் கையில் இருந்த ஒரு பேண்டை லதாவிடம் காண்பிக்க அவள் கண்களிலும் நீர்த்துளிகள் எட்டி பார்த்தது. மீனாட்சி தன் கையில் அணிந்திருந்த பேண்டில் மீனாட்சி சுந்தரம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று எழுதியிருந்தது. பிறகு மீனாட்சி பார்க்காதவாறு கண்களை துடைத்து கொண்டவள், அத்தை, இத அங்கிள் எப்ப கொடுத்தாரு என்று லதா கேட்க, இதுவா, நான் கார்ல வரும்போது தான் என் கையில கட்டி விட்டாரு. நம்ம நட்புக்கு இது ஒரு அடையாளம்னு சொன்னாரு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டேன். உனக்கு நான் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் நீயே அதை படித்து தெரிஞ்சுப்பேன்னு சொன்னாரு. இதில் அப்படி என்னம்மா எழுதியிருக்கு என்ற மீனாட்சி ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளையாக கேட்க அது லதாவிற்கு மீண்டும் கண்ணீரை வரவழைப்பது போன்று இருந்தது. அத்தை, மீனாட்சி சுந்தரம் நல்ல நண்பர்கள்னு எழுதியிருக்கு என்று லதா வாசிக்க அந்த நொடி காதில் இருந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை சட்டென்று கையில் எடுத்தவன் இரு கைகளையும் தலையில் வைத்து அழத் தொடங்கினான். தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம், என்னம்மா தேவதை, அவங்கள போய் இப்படி பேசிட்டோமே என்ற கேசவன் வாய் விட்டு அழத் தொடங்கினான். பிறகு அங்கிருந்து வேகமாக கிளம்பியவன் சிறிது நேரத்தில் வீடு வந்தான். அப்போது நாற்காலியில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்த மீனாட்சியின் காலடியில் அமர்ந்தான். என்னவென்று புரியாத மீனாட்சி கையில் இருந்த காஃபி கப்பை அருகில் இருந்த மேசையின் மீது வைத்துவிட்டு கேசவனின் இரு தோள்களையும் பிடித்து, என்னாச்சுப்பா, ஏன் அழுற? முதல்ல எழுந்திரி கேசவா என்ற மீனாட்சியின் கைகளை பிடித்தவன் அவள் இரு கைகளிலும் தன் முகத்தை புதைத்து, என்னை மன்னிச்சிருங்க, உங்க மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், தப்பா பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் என்றவன் கண்களில் கண்ணீர் பெருவெள்ளம். என்ன பேசுற கேசவா, நீ கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்லை. நீ விவரம் தெரியாத வயசுல நீ செய்கிற தப்ப நான் எடுத்து சொல்லி உன்னை கண்டிச்சு திருத்துவேன். இப்போ நீ வளர்ந்துட்ட, எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியும். இப்போ வயசான பிறகு நான் செய்கிற தப்ப நீ கண்டிக்கிற. என் மேலே இருக்கிற அக்கறையில தான் அப்படி கோவப்பட்ட, இதில் எந்த வருத்தமும் இல்லைப்பா என்ற மீனாட்சி கூற தன் அம்மாவை வேறு விதமாக சந்தேகப்பட்டது அம்மாவிற்கு எந்த காலத்திலும் தெரியக்கூடாது. தெரிந்தால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என வாய்வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிவிட்டு கண்ணீர் விட்டான். சாப்பிட்டீங்களாமா என்ற கேசவன் கேட்க, எங்க, நீங்க அவங்க கிட்ட சரியா பேசலன்னு அவங்களும் இன்னும் சாப்பிடவே இல்லை. அதான் காஃபியை வாச்சும் குடிங்கன்னு போட்டு கொடுத்தேன் என்றாள் லதா. லதா, அம்மாவுக்கும் எனக்கும் சாப்பாடு எடுத்து வை, இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் என்று கேசவன் கூற மனதில் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் டைனிங் டேபிளில் சமைத்ததை எடுத்து வைத்தாள். கேசவனும் மீனாட்சியும் சாப்பிட என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. மீனாட்சிக்கு கேசவன் ஊட்டிவிட மீனாட்சியும் கேசவனுக்கு ஊட்டிவிட்டாள். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த லதா தானும் ஒரு பிளேட்டை எடுத்து அதில் 2 இட்லிகளை வைத்து உட்கார்ந்தாள். லதா, நீயுமா இன்னும் சாப்பிடல என்ற கேசவனிடம், ஏங்க, நீங்க சாப்பிடல, அத்தை சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன், அதான் நானும் சாப்பிடல என்ற லதாவை பார்த்து புன்னகைத்த கேசவன் அவளுக்கும் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ஊட்டிவிட்டான். பரிமளம், நீயும் எங்க கூடவே சேர்ந்து சாப்பிடு. என்ன லதா, அவங்களுமா சாப்பிடல? ஆமாங்க, வீட்டில் யாரும் சாப்பிடல, வேலைக்காரி நான் மட்டும் எதுக்கு சாப்பிடணும்னு அவளும் சாப்பிடல. நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தினேன், ஆனால் அவள் கேட்கல. இதோ பாருங்க பரிமளம், அடிக்கடி வேலைக்காரின்னு சொல்லாதீங்க. எந்த வேலைக்காரங்களும் இப்படி நாங்கள் சாப்பிடலைங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்களுக்காக சாப்பிடாம இருந்தீங்கல்ல, அப்போது நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தானே, எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிடுங்க என்ற கேசவன் கூற அவர்களை பிரமிப்பாக பார்த்த பரிமளமும் கண்களில் நிறைந்த ஆனந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவர்களுடன் டைனிங் டேபிளில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டாள். அம்மா, இனிமே நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. நான் இல்லைனாலும் உங்கள் அன்பு மருமக உங்கள் கூடவே இருப்பா என்ற கேசவன் லதாவிற்கு தன் கண்களால் நன்றியை தெரிவிக்க அவளும் உதட்டில் புன்னகையுடன் கண்ணிமைத்தாள். அம்மா, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார் என்ற கேசவன் கூற
டைனிங் டேபிளில் இருந்த கேசவனின் கையை அன்பாக பிடித்தாள். மீனாட்சி, சுந்தரம் என்ற ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இருவரின் கைகளிலும் இருக்க, அவர்கள் வழக்கமாக செல்லும் பார்க்கில் குழந்தைகள், முதியவர்கள் என பலரின் சிரிப்பு சத்தத்தோடு இவர்களின் சிரிப்பு சத்தமும் அந்த பார்க்கை வண்ணமயமாக்கியது. இவர்களின் நட்பு அந்த காதலையும் தாண்டியது. இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.